கிராமத்தில் ராஜுன்ற ஒரு பையன் பிரியாணி ரொம்பவே சுவையாக பண்ணிட்டு வந்தான். பிரியாணி பண்ணி கொடுப்பது முன்னாவோட வேலை. ரொம்பவே சுவையாக பிரியாணி தயாரிப்பான். அந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த முன்ன சொல்கிறான், நீங்கள் பிரியாணியை கூட்டி விற்றனால தான் ஒருத்தர் வராங்க இல்லை, நீங்கள் பிரியாணியோட விலையை கொஞ்சம் கம்மி பண்ணலாம்லன்னு சொல்கிறான். அது நீ என்ன சொல்கிற, நீ தான் பிரியாணியோட சுவையை குறைச்சிருப்ப, அதனால தான் ஊர் மக்கள் ஒருத்தர் வராங்க இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போயும் நான் மாதிரி தான் பிரியாணி செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு நாள் ராஜு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சாமியாரை சந்திக்கிறாரு. அப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் கொடுப்பான்னு சொல்கிறாரு. இந்த ராஜு கையில் வச்சிருந்த பணத்தை அந்த சாமியார்கிட்ட கொடுத்தான். அப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு, நீ எனக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணத்தை தந்திருக்க, அதுக்காக நான் உனக்கு ஏதாவது தரணுமேனு கையில் வச்சிருக்க பாட்டிலை கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீ சாப்பிட்ற உணவில் இதை போட்டு சாப்பிட்டீன்னா உனக்கு ரொம்ப சுவை கிடைக்கும்னு சொல்கிறாரு. அதையும் நம்பி அந்த ராஜு அதை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த பூசாரி கொடுத்த பாட்டிலை எடுத்துக்கிட்டு தன்னோட கடைக்கு வந்து அந்த பாட்டிலை பிரியாணி மேலே ஊற்றி கொஞ்சம் பேருக்கு கொடுத்தான். அந்த கொஞ்சம் பேரும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ராஜு இந்த விஷயத்தை முன்னூட்ட சொல்கிறான். அதை பார்த்தனால ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை. அவன் பிரியாணியில எல்லாம் அந்த தண்ணியை ஊற்றி சமைக்க வலிக்கிட்டான். ஒரு நாள் ஒரு மந்திரி வராரு. அவர் சொல்கிறாரு, நீ பண்ணுற பிரியாணியெல்லாம் நல்லா தான் இருக்கு, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீ சமைச்சு தரணும்னு சொல்லிட்டு முன் பணத்தை கொடுக்குறாரு. ராஜுவுக்கு ரொம்பவே சந்தோஷம் வந்துச்சு. அப்போ அந்த மந்திரி இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு அவனே சமைக்கணும்னு முடிவெடுத்தான். அப்போ அந்த மந்திரி சொல்கிறாரு, எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமா போகணும்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ராஜு சொல்கிறான், பிரியாணி செஞ்சு அசத்திடுவோன்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ய போகிறான். அவனும் பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு அவன் வச்சிருக்க தண்ணி எடுத்து பிரியாணி மேலே ஊற்றுறான். அந்த ராஜு பேராசைத்தனத்தில் பிரியாணியை டேஸ்ட் பண்ண விட்டுட்டான். அவனுக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் மறந்து போயிடுச்சு. பேராசை பிடிச்சிருந்த பிரியாணி நல்லா இருக்காதுன்னு நினைக்காம அவன் கொண்ட ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுக்குறான். அப்போ அந்த பிரியாணி சாப்பிட்டவங்கலாம் சொல்கிறாங்க, இது என்ன எப்படி இருக்கு, டேஸ்ட்டாகவே. எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரியாணியை சமைச்சவனை கூப்பிட்டு 4 வைக்கணும்னு தோணுதுன்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் மந்திரியோட காதுக்கு போணுச்சு. அப்போ அந்த மந்திரி ராஜுவை கூப்பிட்டார். அப்போ அந்த மந்திரி சொல்கிறாரு, என்ன இவ்வளோ கேவலமாக சமைச்சு வச்சிருக்க பிரியாணி என்று திட்டுறாரு அந்த ராஜுவை. சொல்றாரு, இந்த விஷயத்தை போய் நான் ராஜாட்ட சொல்ல போறேன்ட்டு சொல்லிட்டு போறாரு. மந்திரியோட புகாரை கேட்ட ராஜுவுக்கு மோசமான தண்டனை கொடுத்தாரு. இந்த உணவை அவனையே சாப்பிட சொன்னார். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க.